இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா ரெசிபி பார்க்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி சமையலில் பண்ண போகிறேன். அதாவது ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். பன்னீரெல்லாம் இந்த அளவுக்கு திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கேன். குடமிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நான் எல்லா சமையலுமே மஞ்சள் தூள் சேர்ப்பேன். வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ நம்மளுக்கு அந்த மாதிரி. நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு 1 பிஞ்ச் வர மாதிரி சீரகத்தூள் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது நம்ம நல்லா ஒரு க்ரீமியாக வரும். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாமே பெசரி கொடுத்துருவோம். நல்லா வந்து ஒரு 1/2 hour இந்த மாதிரி கலந்துட்டு ஊற வச்சுருவோம். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்க்கும் போது நம்ம நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி கஸ்தூரி மேத்தியும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதெல்லாம் ஒரு பாக்கெட் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியான விலையெல்லாம் விற்கும். நான் இந்த மாதிரி வடை கம்பி எடுத்திருக்கேன். வடை எடுக்கிற கம்பி உங்கள்கிட்ட நீங்கள் மரத்தில் வச்சுருந்தாலும் எடுக்கலாம். இதில் நம்ம இன்செர்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி வந்து கொண்டை கடாய் எடுத்துருக்கேன். நல்லா பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் எண்ணெய் வந்து நம்ம ஹெல்த்தி கிடையாது. ஸோ இதுக்கு பட்டர் சேர்க்கும்போது சில ஃப்ளேவராகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கம்பியோ மரக்குச்சோ இல்லைன்னா நீங்கள் சும்மாவே கூட நீங்கள் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை அப்படியே மெதுவாக வந்து ஃப்ரை பண்ணணும் சுற்றி. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் டிக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வெறும் கம்பி நம்மளுக்கு இல்லைனா கூட நம்ம இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல டேஸ்ட் இருக்குது. நம்மளுக்கு சமையலில் நல்ல ஒரு டேஸ்ட்டு ருசி இருக்கணும்னா நம்ம காரமும் உப்பும் நம்ம கரெக்டாக போட்டுட்டோன்னா நம்ம எந்த மசாலா டேஸ்ட்டை போட்டாலுமே காரமும் உப்பு மட்டும் நம்ம கரெக்டாக போட்டால் தான் அந்த சமையல் வந்து நல்ல ருசியை கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.